ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று ஆடல் வல்ல பெருமானை அம்பலக்கூத்தனை தியானம் செய்து அவனுடைய எடுத்த பொற்பாதத்தை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காப்பியத்தை நமக்கு அருள் செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் காப்பியத்திற்குள்ளே செல்லலாம். சென்ற வாரம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றை தொடங்கினோம். இவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் 128 பாடல்களிலே பாடுகிறார். அதில் 110 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய சிறப்பும் காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்புமாகிய பாடல்களை பாடுகிறார். 18 பாடல்கள் தான் இந்த நாயனாரை பற்றிய வரலாற்றையும் அவருடைய தொண்டை பற்றியும் அவர் பாடுகிறார் என்பதை எல்லாம் பார்த்தோம். தொண்டை நாட்டின் சிறப்பாக அவர் சொல்லிய பல செய்திகளை நாம் சென்ற வாரம் பார்த்து வந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் 110 பாட்டு பாடியிருக்கார். சேக்கிழார் பெருமானுடைய கவித்துவம் முழுவதும் இதில் காணுகிறது. மாவாடியம் செய்த சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் எழுதுகின்ற பொழுது தொண்டை நாட்டினுடைய பெருமையை சேக்கிழாரை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அவ்வளவு செய்திகளை சேக்கிழார் பெருமான் இங்கே பாடியிருக்கிறார். ஆனால் நம்ம அவ்வளவும் சொல்லுவதற்கு நமக்கு நேரமும் இல்லை. நமக்கு சிலவற்றை மட்டும் பார்த்து விட்டு போகலாம். அந்த வகையில் சென்ற வாரம் நம்ம மருத நிலங்களை பற்றி செய்தி, மருதம், நெய்தல், முல்லை என்ற அந்த நிலங்களை பற்றிய செய்தி, அதனுடைய அழகு எப்படி உள்ளது என்பது எல்லாம் அவர் சொன்னார் என்று பார்த்தோம். இதில் நெய்தல் நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில ஆலயங்கள் சொல்கிற போது திருவொற்றியூர் என்ற செய்திய தலத்தை பற்றி ஒரு செய்தி இங்கே சொல்லுகிறார். பெரிய புராணம் புத்தகம் இருப்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பாடல் 1121. மருள் கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர் தம் பெருங்கோயிலின் ஒருபுறம் சூழ்ந்த திருப்பரப்பையும் உடையது அத்திரை கடல் வரைப்பு அப்படின்னு சொல்கிறார். கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல், திருவொற்றியூர், மயிலாப்பூர், திருவான்மியூர் முதலான தலங்கள் எல்லாம் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய தலங்கள். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. மயிலாப்பூர் ஆலயம் மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. முதல்ல அது கடல் ஓரத்தில் தான் இருந்திருக்கு. அப்புறம் காலமாற்றத்தினால அது அப்புறம் உள்ளுக்குள்ளே நகர்ப்புறத்தில் கட்டியிருக்கிறார்கள். திருவொற்றியூரும் திருவான்மியூரும் கடற்கரை ஓரமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த திருவொற்றியூர் நீங்க அப்படின்னு இதில் ஒரு வரலாற்று செய்தி, ஒரு குறிப்பு செய்தி ஒன்று எழுதுகிறார். அது என்ன? திருவொற்றியூர் நீங்க அப்படின்னு சொன்னால், மாந்தாதா என்ற ஒரு மன்னன் அந்த பகுதியை ஆண்டு வந்தான். நல்ல சிந்தனையுடையவன், நல்ல தான தர்மங்கள் எல்லாம் நிரம்ப செய்து சிவாலயங்களுக்கெல்லாம் நிறைய தானங்கள் செய்து கட்டளை செய்திருந்தவன். வயதாகிவிட்டது. மிகுந்த வயதாகி அவன் எப்படா சாவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுடுது. ரொம்ப நாளாக நம்ம உயிரோடு இருக்கோம், உடல் முடியாமல் இருக்கோம், அதனால சீக்கிரமாக நம்ம இதாகணுங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டது. அதுக்காக என்ன செய்யறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். அவங்க ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. நீ ஆலயங்களுக்கெல்லாம் ரொம்ப தான தர்மங்கள்லாம் பண்ணி நிறைய விழாக்கள் எல்லாம் எடுத்து பெரிய சிறப்பு செய்கிற, அதெல்லாம் குறைச்சிட்டீங்கனாக்கா, தான தர்மங்களை குறைச்சிட்டீங்கனாக்கா வாழ்க்கையை சாமி குறைச்சிருவாரு அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையை சொல்லி கொடுக்க, அதனால அவன் என்ன பண்ணான், மந்திரியை கூப்பிட்டு எல்லா சிவாலயத்துக்கும் செய்கின்ற கட்டளையை பாதியாக குறை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். எல்லா செய்கின்ற அறப்பணிகள் எல்லாவற்றையும் நிப்பாட்டு, எல்லாவற்றையும் பாதியாக குறை, முன்ன செய்கிறவங்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொல்லி அதை ஓலையாக எழுதி
உத்தரவு, நாடு முழுக்க அந்த உத்தரவை எல்லா ஆலயங்களுக்கும் அனுப்பு அப்படின்னு. அதே மாதிரி அந்த மந்திரி எல்லா சிவாலயத்துக்குமான இது குறைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஓலையை எழுதி இது பண்ணானாம். இந்த ஓலையில் கையெழுத்து போடுறதுக்கு ராஜா கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். ராஜாவும் கையெழுத்து போட்டு வச்சுட்டு மறுநாள் காலம்பெற மந்திரிகிட்ட எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி மறுநாள் காலம்பெற பார்க்கும்போது அனைத்து சிவாலயங்களிலும் கட்டளை குறைக்கப்படுகிறது அப்படின்னு இவங்க எழுதினத்தில் அதுக்கு முன்னாடி வரி விளந்து திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு ஒரு வரி சேர்த்திருந்துச்சான். அது ராஜா உத்தரவும் போடலை, மந்திரி எழுதவும் இல்லை. அனைத்து சிவாலயங்களிலும் படித்தரம் குறைக்கப்படுகிறது அப்படின்னு தான் மந்திரி எழுதினா. ஆனால் மறுநாள் காலம்பெற ராஜா பார்க்கும்போது அனைத்துக்கு முன்னாடி திருவொற்றியூர் நீங்களாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்திருந்துச்சான். அப்போது இறைவன் சிவபெருமானுடைய கருணை, அவன் தான் அது அந்த மாதிரி வேற யாரும் எழுதியிருக்க முடியாது என்று திருவொற்றியூருக்கு மட்டும் முழுமையாக படித்தரங்கள், மற்ற ஆலயங்களை குறைச்சான்னு வரலாறு. அதுதான் இங்கே சொல்கிறார். திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர். இன்னைக்கும் திருவொற்றியூர் பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமாள் அப்படிங்கிறது தான் பேர், அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர். அதனால ஏட்டு வரியில அந்த மாதிரி சாமியே எழுதினார். அப்படிப்பட்ட திருவொற்றியூர் இருக்கக்கூடிய நாடு தொண்டை நாடு அப்படிங்கிறத சொல்லுகிறார். இதை பின்னாடியும் இன்னொரு இதில் சொல்லுகின்ற போது சேக்கிழார் ஏட்டு வரியில் ஒற்றி நகர் நீங்க என்னும் எழுத்தறிய நாட்ட மலரும் திருநுதலான் என்று ஏயர்கோன் கலிக்காமற் புராணத்தில் பின்னாடி பாடுவார். அப்படிப்பட்ட திருவொற்றியூர் என்ற தலமும் திருமயிலாப்பூர் என்ற தலமும் திருவான்மியூர் என்ற தலமும் இருக்கக்கூடிய நாடு தொண்டை நாடு. மயிலாப்பூர் பற்றி உங்களுக்கு தெரியும், பூம்பாவியை எழுப்பின சிறப்புடையது. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயம், அதுவும் மிக்க சிறப்புடைய ஆலயம். அதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற தலங்கள். அதெல்லாம் இப்படி பல ஆலயங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிறது. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாடல்களில் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நிலங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு குறிஞ்சியும் முல்லையும் கலந்தது, நெய்தலும் முல்லையும் கலந்தது, மருதமும் முல்லையும் கலந்தது என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்படி பல செய்திகளை ஒரு 10 பாடலுக்கு மேலே சொல்லி கொண்டு வருகிறார். அதெல்லாம் ரொம்ப நயமான அற்புதமான நல்ல செய்திகள்ல இலக்கிய நயம் மிக்க பாடல்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் வீட்டில் இதெல்லாம் படித்து பாருங்க. பாடல்கள் மிக அழகாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு ஆய நாள் நிலத்து அமைதியை தத்தமக்கு அடுத்த மேய செய்தொழில் வேறு பல குளங்களில் விளங்கி தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ. அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தையார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீய என்பன அப்படின்னா தீமை அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, அறநூல்களிலும் சான்றோர்களுடைய ஆச்சாரத்திலும், அதாவது நீதி நூல்கள்னு சொல்லக்கூடியல விளக்க வேண்டியது இன்னது என்று சொல்லக்கூடிய நூல்கள், இதையெல்லாம் விளக்கணும், இதையெல்லாம் செய்யணும், செய்யத்தக்கன எது செய்யத்தகாதன எது என்று அறநூல்களிலே நீதி நூல்களிலே சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விதிமுறைப்படி வாழ்கின்றவர்கள், அவர்களுடைய ஆச்சாரம் தான் சான்றோர்களின் ஆச்சாரம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஆச்சாரத்துல அவங்க இதையெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது பழைய காலத்துல ரொம்ப கண்டிஷனாக இருந்தது. ஒருத்தன் பொய் சொன்னான்னாக்கா அவன் பொய் சொல்றான்டா அப்படின்னு அது ஒரு பெரிய இதாக நினைப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ பொய்யே பேசுறதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆச்சாரம் ஆன்றோர்களால் விளக்கப்பட்ட தீமைகளை செய்யாமல் இருப்பவர்கள், அதுதான் தீய என்பன கனவிலும் நினைவில, அது கனவிலையும் நினைக்காதவர்களாம். தூய சிந்தை தூய மாந்தர்கள், இந்த சிந்தை தூய மாந்தர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சொல்லாட்சி.
சிந்தை அப்படிங்கும்போது நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு செயல் செய்வதுன்னா மனம், வாக்கு, காயம், இது மூணையும் சொல்றோம். இப்போ நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபடணும், சாமியை பூஜை பண்ணணும்னா மனம், வாக்கு, காயம் இது மூன்றும் ஒன்றா இருக்கணும். ஒரு ஒரு அறிஞர் பண்ணார், மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, கை ஒன்று செய்ய. அப்படித்தான் நம்ம எல்லாம் பூஜை பண்றோம். நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். மனம் ஒன்றியோ வாக்கும் செய்கையும் ஒன்றியோ நம்ம பூஜையெல்லாம் பண்றதில்லை. இப்படி இல்லாமல் இது மூன்றும் தூய்மை உடையதாக இருக்கணுமா. மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரங்களும் தூய்மை உடையவர்கள் அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள். அதான் தூய மாந்தர், சிந்தை தூய மாந்தர். அது ஏன் சிந்தையை மட்டும் சொன்னார் அப்படிங்கும்போது, மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம மனத்துல தீமை நினையாமல் இருப்பது அதுதான் அடிப்படை. மனசுல நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் இருக்கணும், தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அந்த தீய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கெட்டதா மனசு நினைக்கும் போது வாக்கு தீமையான சொற்கள் தான் வரும். அப்போ செய்கின்ற செயலும் தீமையான செயல்கள் தான் நம்மிடத்துல வரும். அப்போ அது உயர்வான செயல்கள் நமக்கு வராது. அதனால தான் முதல்ல சிந்தனை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன்னு வள்ளுவர் சொல்றார். மனசுல முதல்ல குற்றம் இல்லாமல் இருக்கணும், மனசுல முதல்ல உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும் அப்படிங்கிறது. செயலும் தீமையின்றி அமையணும்னாக்க மனசுல சிந்தனை நல்லா இருக்கணும். சிந்தை தூய்மைப்பட்டால் மற்ற இரண்டும் தூய்மை அடையும். அதுதான் காஞ்சி புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, மங்கள தமிழ் புவிக்கு வான் முகமென தகும் துங்கமிக்க கீர்த்தி பெற்ற தொண்டை நாடு என்று இந்த சிந்தையில் தூய சிந்தை உள்ளவர்கள் இருப்பதனால சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நான் போன வகுப்பிலே சொன்னேன்னு நினைக்கிறேன். அவை பாட்டி சொல்கின்ற பொழுது, சோழ வளநாடு சோறு உடைத்து சேர நாடு வேல வளம் உடைத்து சேர நாடு, பாண்டி நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு அவை பாட்டி ஒரு பாட்டு பாடியிருப்பா. அந்த மாதிரி தொண்டை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தூய சிந்தை தூய மாந்தராக இருப்பதனால அதனுடைய பெருமையை என்னால் சொல்ல முடியுமோ என்று இந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லி ஒரு முத்தாய்ப்பாக முடிக்கிறார். அடுத்ததாக அந்த நாட்டுக்கு தலைநகரமாக இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தை பற்றி ஒரு 2 பாடல்கள் சொல்லுகிறார். இவ்வளம் தரு பெருந்திரு நாட்டிடை என்றும் மெய்வளம் திரு சிறப்பினால் உலகலாம் வியப்ப எவ்வுலகங்களிலும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பு என்னங்கும்போது, மெய் வளர்ந்தரு சிறப்பினால் உலகலாம். மெய் வளர்ந்தருன்னு சொன்னா முக்தி தரக்கூடிய நிலங்கள். நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு 7 நகரங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த நகரங்கள் முக்தி தரும் தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி, காஞ்சி, அவந்தி, மதுரா, அந்த மாதிரி ஒரு 7 நகரங்கள். இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றது. அதில் ஒரு நகரம் காஞ்சி என்பது. அதுதான் மெய் வளம் தரு சிறப்பினால் அப்படின்னு சொல்றாரு. காஞ்சி மாநகரத்தை வழிபட்டால் முக்தி நிச்சயம் அப்படிங்கிறது. கை விளங்கிய நிலையது, கை விளங்கியனா ஒழுக்கம் மிக்கவர்கள் நிறைந்த நகரம் காஞ்சி மாநகரம் என்று சிறப்பு சொல்கிறார். பழைய ஒரு வடமொழி பாடல் அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். பூவேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்று ஒரு வடமொழியில் ஒரு சொலவடை உண்டு. அற்புதமான நகரம் காஞ்சி மாநகரம் என்று சொல்லப்படுவது. அப்போ அந்த நகரத்துக்கு இன்னொரு பெருமை என்னென்றால், ஆன தொல் நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறம் அநேகமும் உலகுய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில் ஒரு செய்தி சொல்லுகிறார். காஞ்சி மாநகரத்துக்கு உள்ள பெரிய சிறப்பு என்னென்றால், அம்மை சிவபெருமானை வழிபட்ட தலம் காஞ்சி மாநகரம்தான். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வழிபாடு, ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் பார்க்கின்ற போது
சிவபெருமானை மற்றவர்கள் வழிபட்டதாகத்தான் அந்த தலங்கள் இருக்கும். தேவர்கள் வழிபட்டது, மானிடர்கள் வழிபட்டது, ரிஷிகள் வழிபட்டது, முனிவர்கள் வழிபட்டது, மிருகங்கள் வழிபட்டது, பறவை வழிபட்டது அப்படின்னு தான் ஒவ்வொரு தலத்துலையும். நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னன்னார் வழிபட்டாங்கங்கும்போது எல்லோரும் சிவபெருமானையே வழிபட்டதாகத்தான் வரும். அந்த மாதிரி அம்பிகை சிவபெருமானை வழிபட்டது அப்படின்னு சில தலங்கள் இருக்கு. இப்போது மாயவரம், மயிலாடுதுறைங்கிறதும் மயிலாப்பூர், இது ரெண்டும் அம்பிகை மயில் உருவத்தில் இருந்து சிவபெருமானை வழிபட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த காஞ்சி மாநகரம், ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரத்தில் அம்பிகை தவம் செய்து சிவபெருமானை பூசனை செய்து வழிபட்டால் அது காஞ்சி மாநகருக்கு உள்ள சிறப்பு. அதை தான் இங்கே சொல்லுகிறார். மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு, ஒரு காலத்தில் அம்பிகை அந்த தலத்துக்கு சிவபெருமானை பூசை செய்து உயர்வு பெற்றாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இதில் மான அர்ச்சனை அப்படின்னா, மான அப்படிங்கிறது பெருமை மிக்க என்ற பொருளில் வரும். மான அர்ச்சனையால்னா பெருமை மிக்க பூசணையால். பெருமை மிக்க பூசணை எதுன்னா, ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவாறு குறைவில்லாமல் சிவபெருமானை பூசணை செய்வது தான் மான அர்ச்சனை. அர்ச்சனைன்னு இப்போ சொன்னால், நம்ம இப்போ அர்ச்சனைன்னு சொன்னால் அந்த போற்றி போற்றின்னு சொல்லி அல்லது நமகா நமகா என்று சொல்லி சிவபெருமானை மலர்களால் வழிபடுவது அர்ச்சனை அப்படின்னு நம்ம இப்போ நினைக்கிறோம். ஆனால் அர்ச்சனைன்னு சொன்னாலே அது முழுமையாக எல்லாமே சேர்ந்தது. முழுக்காட்டுவது, அலங்காரம் செய்வது, தூப தீபங்கள் படைப்பது, நைவேத்தியம் கொடுப்பது, போற்றி வழிபடுவது என்று எல்லாமே சேர்ந்தது தான் அர்ச்சனைங்கிற ஒரே வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லப்படுகிறது. இங்கே மான அர்ச்சனை ஒரு காலத்து வழிபட்டு, அந்த மாதிரி அம்பிகை வழிபட்டாலாம். அதனால் என்ன பயன் பெற்றால் அப்படிங்கும்போது, ஊனமில் அறம் அநேகமும் உலகுய வைத்த அந்த அர்ச்சனை செய்து வழிபட்டு அவள் பெற்றது என்னன்னா, 32 அறங்களை வளர்ப்பதற்கு பெருமானிடத்தில் அருள் பெற்றாள். அதை இங்கே என்ன சொல்லுகிறார், மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவாறு விளம்பில். அந்த செய்தியை நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னு சொல்லி அம்பிகை எவ்வாறு பூசனை செய்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்பிகை எவ்வாறு பூசனை செய்தார்னு சொல்லுகின்ற பொழுது நாம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக பல செய்திகளை இங்கே அந்த பாடல்களை சொல்கிற சுமார் ஒரு 20 பாடல்கள் வரைக்கும் அம்பிகை பூசை செய்ததும் சிவபெருமான் காட்சி கொடுத்து வரம் அளித்தது அந்த செய்தியை மிக அழகாக சொல்லுகிறார். இந்த அம்பிகை பூசை செய்தது அப்படிங்கும்போது அதற்கு முன்னே என்ன நடந்தது, ஏன் அம்பிகை இங்கு பூசை செய்ய வந்தால்? இப்போது நமக்கு தெரியும், இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் தவம் செய்தார்கள், பூசை செய்தார்கள்னா ஏதோ ஒரு சாபம் பெற்று அல்லது ஏதோ ஒரு தவறு செய்து அதற்கு தண்டனையாக அங்கே வழிபாடு செய்கிறார்கள் என்று தான் நம்ம இந்த தல புராணங்களில் பார்க்கிறோம். இப்போ அம்பிகை ஏன் இங்கே வந்தால் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஆகமங்களை சிவபெருமான் சொல்லும்படி கேட்டார். இந்த அடுத்த 2 பாடல்கள், பாடல் 1132, அது ரொம்ப அழகான பாடல். வெள்ளி மால்வரை கைலையில் வீற்றிருந்த அருளி துள்ளுவார் புனல் வேணியார் அருள் செய்ய தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகம திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினால் உலகை ஆளுடையாள் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலை சொல்லுகிறார். கைலாய மலையிலே வெள்ளி மால்வரை கைலையில், கைலாயம் என்பது வெள்ளி மலை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவாரத்தில் நொடித்தான் மலை என்று சொல்லப்படுவதுதான் கைலை. சுந்தரர் தன்னுடைய கடைசி பதிவான தான் என்னை முன்படைத்தான் என்ற பதிகத்தை பூ உலகிலே தொடங்கி திரு அஞ்சை களத்திலே தொடங்கி திரு நொடித்தான் மலை என்று சொல்லக்கூடிய கைலாய மலையிலே சிவபெருமான் முன்பாக அதை பாடி முடித்தார். அப்புறம் வருணன் மூலமாக அந்த பதிகம் பூ உலகத்திற்கு திரு அஞ்சை களத்து அப்பருக்கு கொண்டு தரப்பட்டது என்ற செய்தியை நம்ம நாயன்மார்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த வகையில் வெள்ளி மால்வரை, வெள்ளியை உருக்கி விட்டது போன்ற அற்புத தோற்றமுடைய அந்த கைலாய மலையில் வீற்றிருந்தார்கள். பெருமானும் பெருமாட்டியும் அங்கே தான் இருக்காங்க, அது நமக்கு தெரியும். துள்ளு வார்ப்புணல் வேணியார் அருள் செய்ய தொழுது. அப்போது சிவபெருமான் பார்வதி 2 பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமாட்டி பார்வதி தேவி அப்பொழுது பெருமானை தொழுது வணங்கி
தெள்ளு வாய்மையின் ஆகமத்திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்ட அருளினாள். ஆமா, கேட்டா ஆகமத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது பெருமான் ஆகமத்தினுடைய சாரங்களை எல்லாம், ஆகமத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் உமாதேவிக்கு சிவபெருமான் அருளி செய்தார். உள்ளவாறு கேட்டார். அதை உள்ளவாறு கேட்ட அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உள்ளவாறு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியோர்கள் சொல்லுவது, நம்ம கேட்கும் போதே நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த சொல்லுகின்ற செய்தியில சில சந்தேகங்கள் வரலாம், அல்லது சொல்லுவதை நம்ம வேறு விதமா தவறா புரிஞ்சுக்கலாம். இதற்கு ஐயம் என்று சொல்லுவாங்க. சந்தேகம் வர்றத ஐயம்னு சொல்லுவாங்க. சொன்னதை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை திரிபுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது, ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளும் போது இந்த ஐயம் திரிபு இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த செய்தி மேல நமக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படும். அந்த செய்தியை நம்மால அறிவுல விளங்கி கொள்ள முடியும். சந்தேகத்தோடையோ அல்லது மாறாகவோ புரிந்து கொண்டால் அதனுடைய பொருளும் மாறுபட்டு போகும். அதனால உள்ளவாருங்கும் போது ஐயம் திரிபு இல்லாமல் அதை நம்ம கேட்கணும். இப்போ பெருமானுக்கிட்ட அவ கேட்கிறா. பெருமான் சிவபெருமான் ஆகமங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் அம்பிகைக்கு அங்கே சொல்லுகிறார். உள்ளவாறு கேட்டு அருளினால் உலகை யாருடையால். உலகை யாருடையால் நமக்கு தெரியும், அம்பிகை தான் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறாள். எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே தாங்கி இந்த உலகத்தை காப்பவள் அவ தான். அதனால உலகை யாருடையால். இந்த ஆகமத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்ம சைவர்களாகிய சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய நம்ம சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபடுகின்ற சைவர்களுக்கு நமக்கு வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகமம் அப்படின்னு சொன்னா ஆ க ம அப்படிங்கிற 3 எழுத்து அதுல வருது. இந்த ஆகம அப்படிங்கிறதுக்கு சத்து, சதசத்து, சித்து, அசித்து அப்படிங்கிற இந்த 3ஐ பற்றிய செய்திகள் சொல்லுவது ஆகமம். சத்துனா என்ன? இறைவன் தான். சதசத்து அப்படின்னு சொன்னா நம்ம உயிர்கள். அசித்து என்பது பாசம், மாயை, கண்மம், ஆணவம் அப்படின்னு சொல்றது. இப்போ சைவ சித்தாந்தம் இந்த 3னுடைய அடிப்படையாக தான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு தத்துவ கோட்பாடுகள் உண்டு. இப்போ அத்வைதம் என்று சொன்னால் அது எல்லாம் ஒன்று அப்படிங்கிற, ஒரே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டு. இப்போ புத்த மதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் கிடையாது, எல்லாமே சூனியம் அப்படிங்கிறது புத்த மதத்தினுடைய கோட்பாடு. சமண சமயத்தினையும் கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. உலோகாயாதம் என்று சொல்ல அவங்களுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், இறைவன் கிடையாது, உயிர் கிடையாது, ஆன்மா கிடையாது அப்படிங்கிறது உலகாயாதமான ஒரு. இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான அடிப்படை கொள்கைகள் உண்டு. அந்த வகையில் சைவ சமயத்துக்கு அடிப்படை இந்த ஆகமங்கள் என்பது. வேதத்தையும் ஆகமத்தையும் ரெண்டையும் ஒத்துக்கொள்ளக்கூடியது சைவ சமயம். இதில் வேதம் என்பது அது பொதுவான செய்தி. ஏன்னா வேதத்தில் ஒரு பர்டிகுலர் கடவுள் இல்லை, பல கடவுள்களை பற்றிய பல செய்திகள். வருணனை பற்றி பாடப்படுகிறது, இந்திரனை பற்றி பாடப்படுகிறது, அக்னியை பற்றி பாடப்படுகிறது. இந்த மாதிரி வேதத்தில் பல கடவுள்களை பற்றிய பாடல்கள் இருக்கு. ஆகமம் என்பது சிறப்பான ஒரு கடவுளை பற்றி சொல்வது. ஆகமம் சிவபெருமானை பற்றி மட்டுமே சொல்லுது. ஆனால் இதில் என்ன பெரியவர்கள் சொல்வது, இந்த வேதத்தையும் ஆகமம் ரெண்டையுமே சிவபெருமான் தான் அருளி செய்திருக்கிறான். வேதத்தையும் அவன் தான் அருள் செய்தான், ஆகமங்களையும் அவன் தான் அருள் செய்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ உயிர்களுடைய உயிர்ப்பக்கூடியது, அவர்களுக்கு முக்தி பேர் அளிக்கக்கூடிய வகையில சிவ பூசைகளை, சிவனை பற்றிய செய்தியை சொல்லுவது ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 28 மூல ஆகமங்கள்ங்கிறது 28, 207 உப ஆகமங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில தான் நம்முடைய சைவ சமயத்துல ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆகமத்தில் என்ன செய்திகள் இருக்குன்னா, வழிபாடு செய்தல் பற்றிய செய்தி. வேதம் தோத்திர நூலாக பொதுவான செய்திகளை சொல்லுகிறது.
ஆகமம் ஒரு சிவாலயம் எப்படி கட்ட வேண்டும், அந்த சிவாலயத்தில் பூசைகள் எவ்வாறு நடக்க வேண்டும், நித்திய பூசைகள் எப்படி நடக்கணும், நைமித்திய பூசைகள் எப்படி நடக்கணும், காமிய பூசைகள் எப்படி நடத்தணும், திருவிழாக்கள் எப்படி நடத்தணும், எந்தெந்த மூர்த்தங்கள் அந்த ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டும், இது எல்லாவற்றையும் சொல்லுவது ஆகமம். நீங்கள் இப்போ இந்த 274 சிவாலயங்கள் நம்ம பாடல் பெற்ற தலங்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு ஆகமத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அங்கே நடக்கின்ற பூசைகள் எல்லாம் அந்த ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த வகையில் தான் பூஜை நடக்கும். இது ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடும். ஒரே கோயிலில் இருக்கிற மாதிரியே எல்லா கோயில்லையும் இருக்காது. வெவ்வேறு இப்போ மதுரை ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆகமம் வேறு, சிதம்பரம் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆகமம் வேறு, கும்பகோணத்தில் நடைபெறுகின்ற ஆகமங்கள் வேறு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஆகமங்கள் விதிப்படி நடக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆகமங்களை சிவபெருமான் அருளி செய்தான். யாருக்கு அருளி செய்தான் அப்படிங்கும்போது அந்த ஆகமங்களை பிரணவர் முதலான ஒரு 10 பேருக்கு அவன் அருளி செய்கிறான். அந்த ஆகமங்கள் எங்கிருந்து தோன்றின அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கு 5 முகம். தத்புருஷம், சத்யோஜாதம், அகோரம், வாமதேவம், ஈசானம் அப்படின்னு 5 முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு. இந்த 5 முகங்களிலிருந்தும் 28 ஆகமங்களை சிவபெருமான் தோற்றுவித்தான். அதில் எப்படி வருது அப்படின்னா, ஈசான முகத்திலிருந்து 8ம், மற்ற 4 முகங்கள் தத்புருஷம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், இந்த 4 முகங்கள்லேருந்தும் 5 ஆகமங்கள். ஆக 4 5 20, ஈசான முகத்திலிருந்து 8, ஆக 28 ஆகமங்கள் சிவபெருமானுடைய 5 திருமுகங்களிலிருந்து தோன்றியது. இந்த ஆகமங்கள்ல என்ன செய்தா, சிவபெருமான் 2 வகையா இருக்கு. அதுல ஒன்று சிவபேதம், மற்றொன்று உருத்திர பேதம் அப்படின்னு. இந்த சிவபேதம்ங்கிறதுல 10 ஆகமம் இருக்கு. அந்த 10 ஆகமத்தையும் சிவபெருமான் பிரணவர் அப்படிங்கிற ஒருவருக்கு முதலில் உபதேசம் செய்து அப்புறம் 10 பேருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த 10 பேரும் அவங்க 2 பேருக்கு சொன்னாங்க. அப்போ 10 20 10 30 பேர், முதல் 10 ஆகமங்களை 30 பேரும், மீதியுள்ள 18 ஆகமங்களை மற்றொருவருக்கு சொல்கிறார். அவங்க ஒருத்தங்களுக்கு சொல்றாங்க. அங்க 18 36 பேர், ஆக 36 30 66 பேர்களுக்கு இந்த ஆகமங்கள் அனைத்தையும் சிவபெருமான் அருளி செய்தார் அப்படிங்கிறது வரலாறு. இது நம்ம திருவாசகத்தில் பார்த்தோம்னா கீர்த்தி திருஅகவல்ல இந்த செய்தியை சொல்லப்படுகிறார். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும்னு சொல்லி அதில் ஒரு செய்தி வருகிறது. மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆகமத்தை மகேந்திர மலையில மீண்டும் அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு அதில் அப்படித்தான் அது பொருள் கொள்ள முடியுது. அப்போ எங்க சொன்னார், எப்போ சொன்னார்னா கைலை மலையில தான் அவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு அந்த கீர்த்தி திருகாவல்லையே இன்னொரு செய்தி ஒன்று வருகிறது. மூவாதேவிக்கு அவர் அந்த ஆகமத்திறனெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவள் சற்று அசரத்தையாக கவனம் இல்லாமல் கேட்டாள். அதனால சாமி கோபப்பட்டு நீ பூமியில் சென்று பிறந்து அடைவாய்ன்னு அனுப்பிடுறாரு. அந்த திருவாசகத்தில் பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது இருந்தும் அப்படின்னு வரும். கல்லாடத்து கலந்து நித அருளின்னு வரும். அப்போ அம்பிகை என்ன செய்கிறா, முதல்ல கல்லாளம்ங்கிற ஊர்ல பிறந்து பெருமானை பூசை செய்கிறாள். அப்போ பெருமான் அவள் செய்த குற்றத்தை, அந்த தவறை மன்னிக்கிறார். அப்புறம் பெருமானோடைய இணைந்து இருக்கணும், பெருமானை பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பஞ்சப்பள்ளி என்ற ஊர்ல போய் மீண்டும் தவம் இருக்கிறாள். அப்பொழுது பெருமான் அவளை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தி அந்த கீர்த்தி திருஅகவல்ல வரும். இந்த செய்தியை இங்கே சேக்கிழார் அப்படி சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. இவர் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார். அதில் அம்பிகை கவனம் இல்லாமல் கேட்டால் பெருமான் கோபித்து அவளுக்கு பிறவி கொடுத்தார் என்று அந்த கதை வரும். ஆனால் இங்கே சேக்கிழார் அதை கொஞ்சம் மாற்றி விருப்பத்துடன் அம்பிகை கேட்டால் பெருமான் அவளுக்கு ஆகம நெறிகளை பற்றி சொன்னார் என்று இங்கே சொல்லுகிறார்.
வெள்ளி மால்வரை கைலையில் வீற்றிருந்தருளி துள்ளுவார் புனல் வேணியார் அருள் செய்ய தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகமத் திறன் எல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினால் உலகை ஆளுடையார். பெருமானுக்கிட்ட கேட்குறா, ஆகமத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு. பெருமான் ரொம்ப விருப்பமாக ஆகமத்து 28 ஆகமத்தையும் அதனுடைய உட்கருத்துகளையும் பதி பாசம் என்று பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். அதை அவள் கேட்டறிந்தார் என்று சொல்லி, எண்ணில் ஆகமம் இயம்பின் இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லால் ஆயின பெருந்தவ கொழுந்து. ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். சரி, இவ்வளவு ஆகமங்களும் நீங்கள் அருளி செய்திருக்க, வேதத்தையும் அருளி செய்திருக்கிறீர்கள், ஆகமத்தையும் நீங்களே அருளி செய்து எனக்கு உபதேசமும் செய்திருக்கிறீர்கள். இந்த ஆகமத்தினுடைய அடிப்படை உட்கருத்து என்ன? இந்த ஆகமங்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன என்று அம்பிகை கேட்குறார். இவ்வளவு ஆகமம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை இதனுடைய அடிப்படை என்னங்கும்போது பெருமான் என்ன சொல்லுகிறார்? உண்மையாவது பூசனை என உரைத்தருள. இப்போ சாமி சொல்றாரு, இவ்வளவு ஆகமத்துக்கும் அடிப்படை என்ன, இதனுடைய உள்ளுரை என்ன, இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா என்ன பூசை பண்ணணுங்கிறது தான். எண்ணில் ஆகமம் இயம்பின் இறைவர் தாம் விரும்பும், சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது, சிவபெருமானுக்கு சாமிக்கே பிடிச்சது அப்படின்னு சொல்லுவது பூசனை என உரைத்தலை. நம்மை வணங்குவது தான் எனக்கு பிடிக்கும்னு சாமி சொல்லுகிறார். உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால். சாமி சொன்னாரு, என்னை வழிபாடு செய்வது தான் இந்த ஆகமத்தினுடைய உட்பொருள், அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சது என்று சிவபெருமான் சொல்லுகிறார். அதனால அம்பிகை தானும் பூசனை புரியா. இங்கே அர்ச்சனை முன்னாடியே சொன்ன, அர்ச்சனைன்னு சொன்னால் எல்லாம் சேர்த்து. அர்ச்சனைனா அர்ச்சனை மட்டும் இல்லை, நீ திருமஞ்சனம் செய்தல், அலங்காரம் செய்தல், தூப தீபங்கள் காட்டல் எல்லாமே சேர்த்து. அந்த மாதிரி தானும் பூசை செய்ய விரும்பினால் பெண்ணில் நல்லால் ஆயின பெருந்தவ கொழுந்து. அதனால அம்பிகை, நானும் பூசனை செய்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு அருள் செய்யுங்கள் என்று பெருமானத்தில் வேண்டினாள். இப்போ நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்தே. அம்பிகை இந்த மாதிரி சொன்னோன்னா பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சான். நானும் நீங்கள் ஆகமத்தில் சொன்னபடி நீங்கள் விரும்புவது பூசனைங்கிறீங்க, அதனால் நான் உங்களை பூசனை செய்ய விரும்புகிறேன். எப்படி ஆகம வழியாக பூசனை செய்ய விரும்புகிறேன், ஆகமங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் உங்களை நான் பூசனை செய்ய விரும்புகிறேன்னு அம்பிகை சொல்லுகிறார். சிவபெருமான் மகிழ்ந்து அங்கன் எய்திய முறுவலும் தோன்றும். அப்படி ஒரு லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்ற பொழுது, மனதில் ஒரு ஆனந்தம் தோன்றுறது, ஒரு இதழ்களில் ஒரு சிரிப்பு, ஒரு குறுகுறுப்பான ஒரு சிரிப்பு தோன்றும். அந்த மாதிரி பெருமான் அவளை பார்த்து சிரித்தாராம். அடுத்தது என் கொள் நின்பார் என வினவ, இங்கு நாத நீ முழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகம் மார்த்த பூன்முலையால் போற்ற. சாமி, என்ன என்ன உனக்கு இப்போ அப்படின்னு அப்படியே ஒரு குறுஞ்சிரிப்பு, ஒரு இதாக சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம். அப்போ அம்பிகை சொல்கிறா, சாமி நீ இவ்வளோ நேரம் சொன்னதை கேட்டு எனக்கு ஒன்று அர்ச்சனை பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்து விட்டது. பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சிய போகம் மார்த்த பூன்முலையினால். போகம் மார்த்த பூன்முலையினால்ங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. திருநள்ளாறு தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் இந்த வார்த்தையை முதல் அடியாக வைத்து தான் பதிகம் பாடுகிறார். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் என்று பாடுவார். சேக்கிழார் பெருமான் திருமுறைகளில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. திருமுறைகளை எல்லாம் முழுக்க படித்து தான் இந்த பெரிய புராணத்தை எழுதுகிறார். அதனால் ஞானசம்பந்தர் பயன்படுத்திய அந்த வரியே இங்கே எடுத்திருக்கார். போகம் மார்த்த பூன்முலையினால் போற்ற என்ற திருநள்ளாற்று பதிகத்தினுடைய வரியை இங்கே கொண்டு வந்து சேக்கிழார் பெருமான் சேர்க்கிறார். அதனால் அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் பூசித்தலுக்கு விதித்த
எல்லா விதமான செயல்களையும் செய்வதற்கு அம்பிகை விரும்பினார். இது எங்கே செய்யறதுன்னு சாமி கிட்ட, எங்கே பண்ணுறது, இங்கேயே கைலாயத்திலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சாமி சொல்லுகிறார், அப்போ தான் காஞ்சி மாநகர் போ என்று சொல்கிறார். தேவதேவன் மகாதேவன், சிவபெருமானுக்கு மட்டும்தான் மகாதேவன் என்பது பெயர், பாக்கி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அது திருவுள்ளம் செய்து தென் திசை மிக்க செய்தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறதும் எப்பவும் பூமியில நிலைத்து நிற்கக்கூடிய தலமான காஞ்சி மாநகரத்துல மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து, மா அமர்ந்தனா மாமரத்தின் கீழே நான் இருக்கிறேன், அங்கு போய் மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய், அந்த மாமரத்தடியில நான் இருக்கேன், அங்க போய் என்ன பூசனை செய் என்று சாமி அம்பிகைக்கு சொல்லுகிறார். அவள் ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்தருளுதற்கு இசைந்தாள். நீ போய் அங்கே போய் பூசை பண்ணு என்று சாமி உத்தரவு கொடுக்கிறார். அவரை விட்டு, கணவரை விட்டு பிரியணுமேனு அவர் ஏக்கத்தோட அம்பிகை பூசை செய்வதற்காக கைலாய மலையை விட்டு பூவுலகிற்கு காஞ்சி மாநகரத்திற்கு வருகிறாள். ஏதமில் பல்யோனி 84,100,000 வைத்த பேதமும் புறந்தரும், அந்த மாதிரி வர, அது நம்ம அதை பற்றின செய்திகளை சிலவற்றை சொல்லுகிறார். அப்போ பூமிக்கு வருகின்ற பொழுது அந்த காஞ்சி மாநகரத்துக்கு அந்த மாமரத்தடியில் அவள் பார்க்கிறாள். நான் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னதான் சாமி சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தா காணும். அந்த மாமரத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஏக ஆமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமரம் என்பது வடமொழியில் மாமரம், மாமரத்துக்கு தான் ஆமரம்னு பேர். ஆமர பழம் அப்படின்னு சொன்னால் மாம்பழம். புத்தருடைய வரலாற்றில் இந்த ஆமர மரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா புத்தர் முதலாக ஞானம் பெற்ற பிறகு ஆமரவன, காசிக்கு பக்கத்தில் இன்றைக்கு உள்ள காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமரவனத்தில் தான் சுஜாதைகிட்ட முதல் பால் வாங்கி சாப்பிட்டு இது பண்ணினார் அப்படிங்கிறது புத்தருடைய வரலாற்றில் வரக்கூடிய செய்தி. அப்போ ஆமர வனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமரங்கள் நிறைந்த அந்த வனம். அந்த மாதிரி இங்கே இந்த காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாமரம் என்பது 4 கிளைகளை உடையது. அந்த மாமரம் என்பது வேதமே மாமரமாக இருப்பதாக வரலாறு. அதனால 4 கிளைகளை கொண்டது. 4 கிளைகளையும் 4 சுவையுடைய பழங்கள் காய்க்குமா, ஒரே மாதிரி சுவை இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சிறப்புடைய அந்த மாமரத்தின் கீழே நாம் இருக்கிறோம், சென்று பூசை செய்க அப்படின்னு சாமி சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. அங்கு மண்ணுலகத்து உயிர் தழைப்ப அளவியில் இன்பத்தின் அருள் கரு இருத்தி திங்கள் தங்கிய புரிசடையார்க்கு திருந்து பூசனை விரும்பினல் செய்ய எங்கும் நாடவும் திருவிளையாட்டால் ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கே புரிவு செய்தனர் பொன்மலை வள்ளி. சாமியை எங்கும் பார்க்கல. அப்போது சாமி எங்கே இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மாமரத்தடியில் நான் இருக்கேன்னு சொன்னார், ஆனால் இங்கே சாமியை காணுமே. அப்போது அவரை பார்ப்பதற்கு முதல்ல அவர் தவம் செய்தாலாம். அதுதான் இங்கே சொல்ல, ஏக மாமுதல் எதிர்படாது ஒழிய பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கு. அற்புதமான ஒரு பாடல் சொல்கிறார். 1139வது பாடல். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து அருளி தஞ்சம் ஆகிய அருந்தவம் புரிய தரிப்பரோ அவள் தனிப்பெருங் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் தோன்றினார் மலைமகள் காண. இப்போ என்ன செஞ்சால், சாமியை காணும், திருவுருவத்தை காணும். திருவுருவம் இருந்தால் தானே அதை பூசனை பண்ண முடியும். திருவுருவம் இல்லை. அப்போது திருவுருவம் வர வேண்டும் என்று அவள் தவம் செய்தாளாம். இந்த தவம் எப்படி செய்தாள் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப அழகாக இந்த செய்தியை சொல்கிறார். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி, மனசில் முதல்ல சாமியை பார்க்கணும், வழிபாடு செய்யணுங்கிற ஆசை முதல்ல நம்ம மனசில் வரணும். இரண்டாவது, வாக்கினில் திகழ்வது அஞ்செழுத்துமே ஆக. அவருடைய வாக்கில் வரக்கூடியது முழுக்க அஞ்செழுத்தை ஓதி கொண்டிருந்தால் ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்தல், கைகள் இரண்டும் குவித்திருந்தன.
இது என்ன காட்டுதுன்னா 3 விஷயம் நம்ம சொன்னோம். வழிபாடுன்னு சொன்னா மனம், வாக்கு, காயம் இது 3ம் ஒண்ணா இருக்கணும். ஒரு சேர இருக்கணும். ஒரு பொருளை குறித்ததாக இருக்கணும். இந்த 3 ஒண்ணு சேர்ந்தா தான் சிறந்த வழிபாடு. இப்போ நெஞ்சம் ஈசனை காண்பது. அப்போ முதல்ல மனசு சாமியை பார்க்கணுங்கிற எண்ணத்துல இருக்கு. வாக்கினில் வீழ்வது அஞ்செழுத்து. பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து தான் வாக்கில் இருக்கு. 3வதாகிய கை, உடலுடைய செயல், கை குவித்து அருளி, கையை கூப்பி பெருமானுடைய அந்த 5 எழுத்த நாமத்தை நெஞ்சிலே நிறுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் சங்கிலி நாச்சியாரை பற்றி அறிமுகப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சுந்தரருடைய வரலாற்றுல திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாரை அவர் சந்திக்கின்ற பொழுது சங்கிலி நாச்சியார் என்ன செய்தார் என்று சேக்கிழார் அறிமுகப்படுத்துகிறார். அவங்க கோயிலுக்கான பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்னி மாடத்துல திரைமறைவுல பூக்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த பூ எப்படி கட்டுறாங்கன்னா, புறத்துல பூ வாழை நார் வச்சு அல்லது தாமரை நார் வச்சு பூக்களை பார்த்து பார்த்து தொடுத்து கொண்டு இருக்கிறாளாம். இப்போ இது வெளிப்புறத்துல. ஆனா அவ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கன்னார் சேக்கிழார். வெளியில வாழைப்பூ நாரில் ஒவ்வொரு பூவையும் பார்த்து பார்த்து சேப்பு பூ, வெள்ளைப்பூ, மஞ்சப்பூ, பச்சைப்பூன்னு இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணி அழகாக அந்த மாலைகள் கை கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அன்பு நாரா இருக்கான். பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் நார். அஞ்செழுத்து தான் பூ. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க, உள்ளேயும் மாலை கட்டினால் வெளியையும் மாலை கட்டினால் சங்கிலியார் என்று சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே அம்பிகை இந்த மாதிரி தவம் செய்தால் நெஞ்ச ஈசனுக்கு வைத்து வாக்கில அவனுடைய திருநாமமாகிய 5 எழுத்தை வச்சு கைகள் கூப்பி அவளை வணங்கினால் இப்படி தவம் செய்தார். இப்படி நீண்ட காலம் செய்து கொண்டிருந்த போது அந்த தவத்திற்கு இறங்கி பெருமான் மாமூலத்தில், ஏற்கனவே சொன்னார் நான் மாமார்த்தடியில் இருக்கேன்னு, அந்த மாமூலத்தில் உருவமாக அருவுருவ திருமேனியாக சிவலிங்கமாக பெருமான் தோன்றினார். இந்த மாமரம் கம்பா நதிக்கரையின் ஓரத்தில் இருக்கு. கம்பமா நதிக்கரையின் ஓரத்தில் அந்த மாமரத்தின் கீழே பெருமாள் தோன்றினார். அதை பார்த்த உடனே அம்பிகைக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அப்புறம் அந்த செய்திகள் வருது. அவருடைய தோழிகள் கமலினி அணிந்ததேன்னு நம்ம சுந்தரர் வரலாற்றில் பார்க்கணும். அந்த தோழிகள் இருவரும் கூட உடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அம்பிகாவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தின் மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு தருகின்ற போது தினந்தோறும் ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி விதிமுறைப்படி அம்பிகை பூசனை செய்து வந்தாள் அப்படிங்கிற சொல்றார். அதற்கு பிறகு அவ்வாறு பூசனை செய்து வருகின்ற பொழுது என்ன ஏற்பட்டது, பெருமான் அம்பிகைக்கு எப்படி அருள் செய்தார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அளவிலே நாம் இன்றைக்கு இதை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். திருக்காவலம்.